எடப்பாடி முதல்வராக செயல்பட்ட அளவுக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படலை. அதற்கு அவர் தருகின்ற விலை இது. அதற்கு பிறகு இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அவருக்கு இருந்த ஒரே வழி, அதாவது ஒரு இருள் சூழ்ந்த இடத்தில் ஒரு சின்ன ஒரு ஒளிக்கற்றை தெரிகிறது அப்படின்னா, அதற்கு எனக்கு தெரிஞ்ச வழி என்னன்னா, பாஜகவுடைய உதவியோடோ அல்லது அவர்களுடைய ஒப்புதலோடோ அல்லது பாஜகவை அவர்களை தள்ளிவிட்டு அவர் தாவேகாவினுடைய ஒரு கையறு நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அவரே முன்வந்து நான் ஆதரவு தரேன்னு சொல்லியிருந்திருக்கணும். அப்படி சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு அவருடைய அந்த அதிமுக பிளவுபடாமல் இருக்கும். அவர் அதை பண்ணலை. அவர் அதை பண்ணலைன்றது மட்டுமல்ல, நாம் அந்த 5 நாள் நடந்த அந்த நாடகம், அந்த கூத்து, அந்த அவலம் இதையெல்லாம் பார்த்தா யாரும் யோசிக்காத ஒன்று இல்லையா? அவரை தன்னை முதல்வராக்கணும் அப்படின்ற தான் திருப்பி முதல்வராகணும், எப்படியாவது தான் திரும்பி முதல்வராகணும்ன்ற எண்ணத்தில் அவருடைய கட்சியினுடைய எந்த காரணத்திற்காக அவருடைய கட்சியினுடைய நிறுவனர் அந்த கட்சியை நிறுவினாரோ அந்த இலக்கையே மழுங்கடிக்க செய்கிற, அந்த இலக்கையே முறியடிக்கிற செய்கிற ஒரு வேலையில் அவர் ஈடுபட இருந்தார் என்பது நமக்கு தெரிகிறது. அதை பல பேர் சொல்லியிருக்காங்க. அவருடைய கட்சியில் இருக்கிறவர்களே இன்னைக்கு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு வெளியில் இருக்கிறவர்களே சொல்கிறாங்க. சிபிஎம்னுடைய பொதுச் செயலாளர் அவர் அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை மே 4க்கு பிறகு வந்த வியாழன் அன்னைக்கு திமுகவினுடைய அதற்கு முந்தின நாளும் அன்று காலையிலேயோ திமுகவினுடைய நிர்வாக குழு கூடி 4 தீர்மானங்களை ஏற்றுகிறது. அதில் ஒரு தீர்மானம், ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் நிலவுகிறது, அசாதாரணமான சூழல். இதில் ஒரு முக்கிய அரசியல் முடிவை எடுப்பதற்கான அதிகாரத்தை அவர்களுடைய தலைவரிடத்தில் தருவதாக நிர்வாக குழுவினர் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தன்னை திமுக உதவியோட அவர் தான் முதல்வராகணும்னு ஆசைப்பட்டது தெரியுது. அதனால் இந்த மாதிரி தவறான நகர்வுகள், அவரை மாதிரி ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி இப்படிப்பட்ட தவறான நகர்வுகளை அவர் எடுத்ததனால் இன்று இந்த நிலையில் இருக்கிறார்னு நான் நினைக்கிறேன்.